Electromagnetic induction. So what do you mean by electromagnetic induction? So we have a simple definition. Electromagnetic induction is the production of an EMF. What do you mean by EMF? EMF na enna arthana electromagnetic force across a electric conductor in a changing magnetic field. இப்போ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்னடா ரெண்டு மூணு வார்த்தைலாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு கேல்வனோமீட்டர் வைக்கிறோம். ஓகேங்களா? இது என்னது? கேல்வனோமீட்டர். ஓகே ரைட்டா? ஸோ நீடில் வந்து சென்டரில் இருக்குது. we have taken the galvanometer. Galvanometer வந்து என்னது? it shows the what? indication of current. ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம், ப்ளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணுறோம். எடுத்துட்டு இங்கே ஒரு காயில் இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுருந்தீங்களா? எடுத்துன்னு வந்து திருப்பி என்ன பண்ணுறோம்? பாசிட்டிவ் நெகட்டிவ்ல எடுத்துடுறோம். ஸோ we are taking the galvanometer and we have what? Some copper wire, copper coil படி வச்சிருக்கிறோம். Right? Now you take a magnet. Magnet எடுத்து என்ன செய்கிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே N, எஸ், ஓகே, நார்த் சவுத் வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டை இந்த காயிலுக்குள்ள நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா you can see the deflection in what? In galvanometer. So it clearly shows that what? There is a production of current. சரி, இப்போ இது எடுத்துட்டா திரும்பி ஆகும், நார்மல் ஆகிடும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சவுத்தை சவுத்து மாற்றணும். இப்போ இந்த பக்கம் சவுத்து, இந்த பக்கம் நார்த்து, அதாவது டைரக்ஷன் வந்து நம்ம மாற்றிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேல்வனோமீட்டர் இண்டிகேட்டர் வந்து இந்த பக்கமாக வரும். ஸோ நார்த்து பக்கமாக வரும்போது அப்படி போகும், சவுத்து பக்கமாக வரும்போது கேல்வனோமீட்டர் இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன். மூணாவது விஷயம், இதை அப்படியே இந்த இடத்துல வச்சேன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ளெக்ஷனும் இருக்காது. ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா இதை மேக்னெட்டை இப்படி உள்ளேயும் வெளியிலையும் உள்ளேயும் வெளியிலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அசைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் a production of an EMF. EMF னா electromagnetic force. ஓகேங்களா? electromagnetic force across a electrical conductor. Across a electrical conductor. இது across a electrical conductor in a changing magnetic field. Steady magnetic field இருக்காது. Changing magnetic field. ஓகே, இதுதான் டெஃபினேஷன். இது யார் கண்டுபிடிச்சனா? நம்ம ஃபாரடே கண்டுபிடிச்சாரு. Thank you.